அவங்க எதிர்கட்சி எடப்பாடி என்ன சொல்றாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஸ்ப்ரேவும் டார்ச் லைட்டும் ஏடிஎம்கே கொடுத்துட்டு இருக்காங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்மணிக்கும் டார்ச்சும் ஸ்ப்ரேவும் மிளகாய் ஸ்ப்ரேயும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். இன்றைக்கு நேற்று எங்களுடைய வானதி மேடம் வந்து ஒரு இது சொல்லியிருக்காங்க, இனிமேல் ஒவ்வொரு பெண்களும் ஸ்ப்ரேயோட வெளியில போங்க, ஸ்ப்ரே இல்லாம போகாத நிலைமைக்கு தமிழக அரசு கொண்டு வந்துருச்சு. அழகா தன்னுடைய சாதனை சொல்லுவாங்க சார். தோழி விடுதி, பிங்க் பஸ், பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய், இன்னும் எண்ணற்ற திட்டங்களால் திராவிட மாடல் அரசால் பெண்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது கண்டிப்பா சொல்லுவாங்க. அதாவது நல்லா கேட்டுங்க, நீங்க வந்து இந்த படம் வசூல் ராஜா படத்துல நாகேஷ் சார் ஒரு டைலாக் சொல்லுவார், கண்டிப்பா அதை நீங்க பொருத்தி போகணும். அது எப்படிடா நீ எல்லாத்தையும் சிரிச்சு பண்ணிட்டு என் உயிரை மட்டும் அப்படியே இழுத்துட்டு போயிட்ட, ஒரு டைலாக் சொல்லுவார், கேட்டிருப்பீங்க. நீங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு என் உயிரை மட்டும் இழுத்துட்டு போயிடுறீங்க. தோழின்றீங்க, மகளிருக்கு ஃப்ரீ பஸ்ன்றீங்க, அதுன்றீங்க இதுன்றீங்க. ஆனா எனக்கு மெயின் என்ன வேணும், என் உயிர் வேணும், என் மானம் முக்கியம். தமிழ்நாடுங்க அது. உங்க திராவிடன் மாடல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கு மானம் முக்கியம் இல்ல. இன்னைக்கு இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அந்த பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய மன உளைச்சல் இருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து நீங்க கோர்ட் 1 கோடி கூட 2 கோடி கூட நீங்க எவ்வளவு பணத்தை கொடுத்தாலும் அந்த பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய மாறாத வடு அது.